வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ளவுஸ் கட்டிங் தான். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்ச ஒரு கட்டிங் போட்டிருக்கேன். கட்டிங்கோட சேர்த்து ஸ்டிச்சிங்கும் இருக்குது. நம்ம சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் வீடியோ. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் தான். கட்டிங்கான ஸ்டிச்சிங் அது ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட போகிறேன். அதுதான் நாங்கள் அளவு ப்ளவுஸ் முதல்ல இடுப்பு பட்டி மடி தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சில் 2 லைன் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு ப்ளவுஸு 2 மடித்து எடுத்துட்டு அந்த சைட் தையல் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வச்சுட்டு அந்த ஆம்கோல் டாட்டும் அந்த அது மேலுக்கு தையலுக்கு ஒரு மார்க்கும் சைடில் அந்த ரெடி அளவு முடியோட ரெடி அளவு அதையும் வச்சுட்டு இந்த இடுப்போட லைன் வச்சுட்டு அப்படியே நெக்கோட லைனும் அதுக்கு தையலுக்கும் வச்சுட்டு ப்ளவுஸோட இந்த ஹைட் இந்த ஷோல்டர் ஹைட்டு தையலுக்கு மற்ற நெக்கோட அளவு நெக்கோட தையலுக்கும் வச்சுட்டு ப்ளவுஸ் விட்டுட்டு அந்த லைன் எல்லாம் மார்க் பண்ணி கொள்ளலாம். அவங்க லைனோட மேல் மார்க்கில் ஒரு லைன் போட்டு வந்துட்டு இந்த ரெடி அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அதோட சீல லைன் வரைஞ்சி வைப்போம். அந்த லைனையும் போட்டுட்டு நெக்கோட லைனையும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஷோல்டர் லைன் ஆம்கோல் லைனையும் போட்டு நெக்கோட லைனையும் போட்டு நெக்கோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுட்டு ஆம்கோல் ரவுண்டை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். பேக் மார்க் பண்ணியாச்சு, அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சைடு மார்க்கை கொடுத்து நெக்கோட மார்க்கையும் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவை வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஸ்லீவோட தையலுக்கு விட்டுட்டு ஹைட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதோட ஆம்கோல் லைனும் அதில் தையலுக்கும் விட்டுட்டு கையோட ரெடி அளவையும் மார்க் பண்ணி வச்சுட்டு
அந்த லைன் எல்லாம் போட்டுக்கொள்வோம். இதில் 1 சீம் அலவன்ஸ் அதையும் வச்சுட்டு ஹைட்ரையும் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கு மடித்து லைனிங் அதில் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு லைன் விட்டுட்டு இதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு அளவு அதுல இருந்து வளைச்சி வால்கள் வரைக்கும் வளைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அளவு பிளவுஸ் வச்சு வெட்டும்போது அளவுகள் வைக்க தேவையில்லை. நம்ம சிலி இருக்கிற அளவுக்கு வெட்டி எடுத்துட்டோம்னா சரியாகும். சிலியோட சைட்டு மார்க் பண்ண முதல் நம்ம பாடியில் இருக்கிற அளவு ஆம்கள் தான் சரியான அளவு. அதை இருக்க வச்சு ஒரு ஸ்லீவ்ல சரியா இருக்கான்னு பார்க்க வேணும். சரியாக வராட்டி நம்ம ஸ்லீவ்ல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பாடி அளவு ஒன்றும் சேர்க்கக்கூடாது. எனக்கு இதில் 1 பாயிண்ட் சின்னதாக இருந்தது. நான் அதில் ஒரு 1 பாயிண்ட் சேர்த்து அளவு வச்சிருக்கேன். அதுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதில் ஃப்ரண்ட் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். பேக்கை வச்சுட்டு அந்த ஷோல்டர் லைன் எல்லாம் மார்க் பண்ணி எடுத்து விட்டுட்டு இந்த சைட்ல ஒரு 3/4 இல்லாட்டி 1/2 விடுங்க. அந்த ராங்கோல் டாட் பிடிப்போம் தானே, அதுக்குரிய அளவு தான் அது. 3/4 இல்லாட்டி 1/2 விட்டா போதும். போட்டு அந்த லைனையும் ஸ்ட்ரைட்டா வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். அதோட நெக்கோட லைனையும் போட்டுட்டு இந்த லைன்ல இருக்குன்னா இந்த லைன் தேவையில்லை. கிராஸ்ல இருக்கிறபடியா நமக்கு மற்ற லைன்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்க விரும்பினா போடலாம், இல்லைன்னா அது போடாமலும் விடலாம், பிரச்சனை இல்லை. நெக்கு 6 வேணும். பார்த்து எடுத்துட்டு நெக்கு வரைஞ்சி எடுத்துக்கொள்வோம். நம்மளோட பிளவுஸ்ல இருக்கிற ஷோல்டர் எல்லாம் சரியா இருக்காண்டு அது ஒரு நடந்து பார்த்துக்கொள்ளணும். அந்த தையலுக்கு 2 பக்கம் விடணும். மேலுக்கு தையலுக்கு எல்லாம் விட்டுட்டு நெக்கோட லைனை வரைஞ்சி எடுத்து அதுக்கு தையலுக்கும் மேலுக்கு ஒரு 4 போட்டுட்டு இந்த ஸ்லீவ் சரியா ஆண்கள் எல்லாம் சரியா எடுத்து விட்டுட்டு ஆண்கள் லைனையும் போட்டு விடுவோம். அதோட பட்டியோட உயரத்தையும் இதெல்லாம் மார்க் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு தையலுக்கு நான் விட்டுக்கொள்வோம். இப்போ நெக்க வரைஞ்சி எடுத்துக் கொள்ளலாம். இதுல விட்டு அந்த ஒரு அரேஞ்ச் விட்டு நம்ம அதை முன்னுக்கு கூக்குப்பட்டி பக்கம் ஒரு அரேஞ்ச் எடுக்க தேவையில்லை. ஒரு 4 இன்ச் எடுத்து விட்டீங்கன்னா அந்த ஒரு நடுவில் நம்ம ஒரு சென்டர் கேப் மாதிரி வரும் இந்த பிளவுஸ். அதுக்கு அதில் ஒரு 4 இன்ச் எடுக்கணும். அது எல்லாருக்கும் எடுக்க தேவையில்லை. அது உடம்பான அளவு எடுக்க தேவையில்லை.
முன்பட்டிய மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். மேலே நெக்கோட தையலுக்கு விட்டுட்டு பட்டியை அட்டாச் பண்றதுக்கு அதில் ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு நடுவில் இருக்கிற டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து முன் கிராஸோட உயரத்தை பார்க்கணும். டாட்டு அந்த பட்டியை ஜாயின் பண்ற இடம் தையலுக்கு அதோட சோல்டர்ல வந்து சென்டர்ல மடிச்சுட்டு டாட்டோட உயரத்துல பிடிச்சிட்டு அளவு இருக்கின்ற அந்த அளவை வைக்கணும். அந்த நெக்கில் இருந்து 1 இன்ச்சு உள்ளுக்கு வச்சுட்டு அந்த நேருக்கு தான் நீங்க அந்த கிராஸ் எடுக்கணும். அதே அளவு கீழே அதே நேருக்கு வரணும். மேலே தையலுக்கு விட்டுட்டு கீழே உயரத்தை மார்க் பண்ணிட்டு அதுக்கு தையலுக்கு விட்டுட்டு இந்த லைன் போட்டுக்கொள்ளலாம். டாட் பார் இடம் இது வந்து சைட்டில் பட்டி ஜாயின் பண்ற இடம் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அளவு பிளவுஸ் இருக்கிறபடியே நமக்கு டாட்டுகள் எல்லாம் தைக்கும்போது எல்லாம் அளவுகள் எல்லாம் நான் சொல்றேன். டாட்டோட உயரம் இவ்வளோ எடுக்கும்போது எல்லாம் கட்டிங் ஸ்டிச்சிங் போடக்குள்ள சொல்றேன். இந்த ரஃபாக நான் அந்த பட்டி எடுக்கப்படுறேன் இடுப்பு பட்டி ஒரு அளவு எடுத்து வச்சுக்கொண்டு தைக்குள்ள ஒரு அளவில் நான் சொல்றேன். அந்த ஃப்ரண்ட் பேக் ஜாயின் பண்ணிட்டு அதில் கயப்பு எவ்வளோ வருதோ அந்த அளவை நம்ம பட்டி இதை எடுக்கலாம். கட்டிங் ஸ்டிச்சிங் ஒரே வீடியோ இருக்கிறதால லென்தா இருக்கும். அதுக்காக நான் அந்த அளவில் நான் தைக்கக்குள்ள நான் சொல்றேன். வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். மெயின் கிளாத்தில் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 4 இன்ச்சு நம்ம துணி சைட்ல வச்சு வெட்டுங்க. ஏன்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் நம்ம அதில் சமாளித்து கொள்ளலாம். எடுத்துட்டு அந்த சிலிவை ஒரு பக்கம் நீங்க பேக் எடுத்தீங்கன்னா அடுத்த பக்கம் இதுல சிலிவை எடுக்கப்படும். லைனிங்கோட விலையும் அதே மாதிரி தான் நீங்க வெட்டி எடுக்கணும். ஃப்ரண்ட் வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஸ்டிச்சிங் பண்ணலாம். மேல கையை தச்சு எடுத்துக்கொள்வோம். ஒரே 2 கையையும் தச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் என்ன ஆம்கோல் குறைஞ்சி வெட்டல கட்டிங் ஸ்டிச்சிங் போடக்குள்ள கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். அதுக்காக நான் தைக்கக்குள்ள எல்லாம் சொல்லலாம் வந்துட்டு கட்டிங் நேரத்தில் சொல்லல. இதில் தைக்கக்குள்ள பார்க்கலாம் ஒரு அளவு எல்லாம்.
லைனிங்ல சைட்ல தையல் போட்டுக் கொள்ளலாம். அந்த லைனிங்கை வளைச்சி 2 கையை நம்ம தைச்சு எடுத்துக்கொள்ள போறோம். லைனிங்கை வளைச்சி தைச்சுக்கொண்டா அந்த மெயின் கிளாத் வந்து நகராம இருக்கும். அதனால இந்த அதுல தைக்கிறது வசதியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம லைனிங்கில் வளைச்சி தைக்கிறது. பெரும்பாலும் பின் பண்ணிட்டு தைச்சிக்கொண்டா நல்லா. ஏன்னா பிளவுஸு மெயின் கிளாத் வந்து நொடு நொடுப்பா இருக்கிறதால பின் பண்ணி தைக்கிறதா நல்லா. பெரும்பாலும் எல்லா சாரி பிளவுஸ்களும் அப்படித்தான் வரும். துணி பின் பண்ணி தைங்க, அவ்வளவு நேரம் எடுக்காது. பழகுக்குள்ள பின் பண்ணி பழகினீங்கன்னா நல்லா. சைட்டு எல்லாம் ஒரே மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்வோம். மேலதிகமா இருக்கிற துணிகள் எல்லாம் இப்போ ஆண்கள் உடம்பு எடுக்கப்புறம் ஒரு தட்டு ஒரு அரேஞ்சு வார அளவுக்கு மார்க் பண்ணிட்டு எஸ் மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து முன்பக்கத்துக்கு மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். அப்போதானே அது மாறாம இருக்கும். சரியா இருக்கான்னு இருக்கா பார்த்துட்டு பட்டியை கிராஸ் பட்டி அதையும் தச்சு வச்சுக்கொள்வோம். அது ஒரு இஞ்சி அகலத்துல தைங்க. அப்பதான் அந்த கீழே அந்த சுருக்கம் வராம நல்ல டிக்கா இருக்கும். அதான் ஒரு இஞ்சி அகலத்துல நான் எடுத்திருக்கேன். 2 பட்டியையும் ஒரே அளவுல தச்சு வச்சுக்கொள்வோம். நம்ம இப்போ வெட்ட தேவையில்லை, அதை தச்சு வச்சுட்டு திருப்பி அளவை பார்த்துட்டு வெட்டலாம். அந்த ஃப்ரெண்டை தச்சு எடுத்துக்கொள்ளலாம். நெக்க தச்சு எடுத்துக்கொள்வோம். இது அடிச்சு நான் பிரட்ட போடுறது லைனிங் பிளவுஸ் அந்தபடியா ரெண்டையும் ஒரே மாதிரி ஒரு ஒரு பக்கம் நீங்க தைக்கிறீங்கன்னு சொன்னா அதே போல மற்ற பக்கத்தையும் எடுத்து தைக்க வேணும். அப்பதான் நம்ம மாறாம ஒரு மாதிரி கிடைக்கும். லைனிங்ல மட்டும் அந்த சைட் தையல்ல போட்டுக்கொள்வோம். எல்லாத்துக்கும் போட்டு எடுத்து பண்ணிக்கிட்டா அது நல்லா. ரெண்டு லைனிங்லையும் தையல் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதோட
அதுக்கு வந்து சைடில் எல்லாம் தையல் போட்டு எடுக்க வேணும். சுருக்கங்கள் இருக்க வந்து பார்த்துட்டு நகத்தால நாங்கள் உறைஞ்சி விடணும். உறைஞ்சி விட்டுட்டு சைடில் தையல் போட்டு எடுத்துக்கொள்வோம். அதே போல பின்பற்றிட்டு தைங்க. அப்போ அந்த லைனிங்கும் நீங்களாத்தும் நகராம இருக்கும். சரியாக விளையாம நமக்கு சரியா கிடைக்கும். இல்லாட்டி பிளவுஸ் வந்து சுருக்கங்களை வந்து திரிவுபட்ட மாதிரி போயிடும். பிறகு சுருக்கம் வரும். நம்ம எவ்வளவு மெனக்கட்டு கஷ்டப்பட்டு நம்ம தைக்கக்குள்ள சரியா தைச்சு எடுக்கணும். அடிக்கடி சோல்டர் மற்றது ஆம்கோல் இந்த இடுப்பு பட்டிகள் சரியா வருவதை வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டு பார்த்து தைக்க வேணும். சைடில் இருக்கிற துணிகளெல்லாம் மேலதிகமாக இருக்கிற துணிகள் எல்லாம் வெட்டிட்டு அதே போல மற்ற ஃப்ரெண்டையும் நம்ம தைச்சு எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கங்கள் இல்லாம கொஞ்சம் நீட்டா எடுக்க வேணும். சைட்ல தைகள் எல்லாம் போட்டுட்டு வெட்டி எடுத்து மேலவையிலான துணிகளையும் அதே போல இதில் இருக்கிற துணிகளையும் நம்ம வெட்டி எடுத்து விட்டுட்டு சைட்ல இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுக்கலாம். இப்போ வந்து டாட் பிடிக்க போகிறோம். இந்த டாட் வந்து அதில் 1.5 இருக்க வேணும். இந்த கீழுக்கு மடிப்பு பக்கம் 1.5, இதில் 1.5, டாட்டோட உயரம் வந்து 3.25 இன்ச்சு. 3.25 வச்சாக்கா போதும். தையலுக்கு போக 3 இன்ச்சு டாட் கிடைக்கும். அது போல மற்ற டாட்டை மார்க் பண்ணி வச்சுட்டு தைக்க துவங்கலாம். அதை உயரத்தை மார்க் பண்ணிட்டு அந்த துணி சரியா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அடிச்சு விட்டுருக்கிறது சரியா இருக்காண்டு பார்த்துட்டு தைக்க துவங்க வேணும். அடிக்கடி செக் பண்ணி நம்ம பார்த்து தைச்சிட்டோம்னா பிரிச்சு தைக்கிற வேலை வராது. சைட் டாட்டை போட்டுக்கணும். அது 4 இன்ச்சு பிரிச்சு தைச்சா போதும். மெயின் டாட்ல இருந்து ஒரு இன்ச்சு இருந்தா போதும். ஒரு இன்ச்சு இருந்தா போதும். ஆம்கோல் டாட் வந்து நமக்கு மெயின் டாட்ல இருந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த லைன் கிடைச்சிடும். 2 சென்டர்ல நமக்கு லைன் கிடைச்சிடும். அதுக்கு வாரதான் அந்த டாட் பிடிக்கணும். இதுக்கு தனியா ஒரு அளவு இல்லை. அந்த 2 டாட்டுக்கும் பிடிச்ச முடியும். அதுல வார ஒரு முக்காலம் ஒரு பகுதி கொண்டு வரும், ஒரு கூறு கொண்டு வரும். அதுல இருந்துதான் நம்ம ஆம்பல் டாட்டை பிடிக்கும். அதே போல
மற்ற மெயின் டாட்டையும் பிடிச்சு கொள்வோம். முந்தைய கால் அளவு உயரம் தச்சு எடுத்துக்கொள்வோம். சைட் டாட் இதுல அதே போல காலஞ்சில பிடிச்சு தைச்சா போதும். மெயின் டாட்ல இருந்து இந்த சைட் டாட்டோட உயரம் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ள இருந்தா போதும். சைட்ல இருக்கிற துணிகளை நமக்கு சரியா மடிக்கணும் மட்டும் இல்லை, மெயின் டாட்ல இருந்து ஒரு அரேஞ்ச் இருக்கணும். இந்த ஆங்கோல் டாட் பிடிக்கும்போது மட்டும் மற்ற டாட்டோட அளவு சரியா வச்சு பார்த்துட்டு தான் இந்த டாட் பிடிக்கணும். இந்த ஷோல்டர்ல வச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பிறகு அதோட உயரத்தை டாட்டோட நீளத்தை பார்த்துட்டு டாட்டை பிடிச்சு எடுத்தோம்னா சரி. கப் ஷேப் சரியாக வந்திருக்கு. சுருக்கங்கள் எல்லாம் இல்லாம சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கொள்ளணும். பேக்க தச்சு எடுத்துக்கொள்வோம். பேக்கோட நெக்க தைக்க போறோம். அதே போல இதுக்குள்ள பின் பண்ணிட்டு தைக்க வேணும். ஒரு காலம்பு வெட்டுத்து நெக்க வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ரவுண்டுல மட்டும் மார்க் பண்ணி வெட்டி விட்டுட்டு விட்டா போதும். லைனிங்ல சைட் தையில தைச்சு எடுத்துக்கொள்ளும். சுருக்கங்கள் வராம அழகா தைக்க வேணும். நகைகளெல்லாம் வேலை தெரியக்கூடிய இடங்கள். அதே போல வளர்ச்சி தைச்சு எடுத்துக்கொள்ளலாம். லைனிங்ல லைனிங்கை வளர்ச்சி லைனிங்கோட சேர்த்து தைச்சு எடுத்துக்கொள்ளலாம். நெக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். அடிக்கடி செக் பண்ணி தான் தைச்சு வைக்க வேணும்.
சைடில் இருக்கிற துணியெல்லாம் வெட்டி விட்டுட்டு சைட் மாக்கையும் வைக்கலாம். இப்போ அந்த இடுப்போட கீழே பட்டி அடிச்சு தைச்சு எடுத்துக்கொள்வோம். ரெண்டு தையல் போட்டுக்கொள்ளலாம். கீழே ஒரு தையல் போட்டுக்கொள்வோம். திக்கா இருக்கும். ரெண்டு தையல் போடுறதால நல்லா திக்கா வரும். இப்போ வந்து நம்ம கீழே அந்த பட்டிக்குரிய அளவு எடுக்க போகிறோம். அந்த ஃப்ரண்டு பேக்கு சரியா வச்சுட்டு கீழே எவ்வளவு மிச்சம் வருதோ அந்த அளவு தான் நம்ம பட்டிக்கு எடுக்க வேணும். இப்படி தைக்கும்போது அந்த மாற்றம் ஒன்று வராது. ஏற்ற இறக்கங்கள் எதுவும் வராது. உங்கள்கிட்ட ஃபிட்டிங் அளவுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம அளவு வச்சு வெட்டி எடுக்கலாம். இப்படியும் எடுத்து தைக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அது 3.5 எனக்கு அதோட உயரம் வந்திருக்கு. 3.5 அந்த அளவு வச்சுட்டு நடுவில் ஒரு 1/2 குறைஞ்ச எடுத்தா சரியா வரும். டாக்டர் வேற இடத்த மார்க் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம அரைஞ்சி குறைஞ்சி வெட்டி எடுத்தா சரியா வரும். ஒரு போட் மாதிரி டிசைன்ல வரும். பட்டிய தைக்க எடுத்துக்கொள்ளலாம். வெட்டி எடுக்காம மற்ற ஃப்ரெண்டையும் வச்சு அதே பக்கத்தில் நம்ம சரியா எடுத்து வச்சிருந்தா அதனால அந்த பக்கத்தில் மாறாம வரும். எல்லாம் தைக்கக்குள்ள இப்படித்தான் நீங்க தைக்க வரும். கூக்குப்பட்டி தைக்க எடுக்கலாம். கூக்குப்பட்டி ஐப்பட்டி ரெண்டும் தைக்கப்புறம் முதல்ல கூக்குப்பட்டியை தைக்க எடுப்போம். பிசிறுகள் எல்லாம் உள்ளுக்கு எடுத்து மேலால ஒரு
படிவான தையல் உண்டு. போட்டு போட்டு எடுத்துட்டு அதில் கத்தியோட அளவு ஒரு 3/4 இருந்தா போதும். அடிச்சு நம்ம உள்ளுக்கு வச்சுட்டு தச்சு எடுத்து கொள்ளலாம். சைட்ல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஐப்பட்டி தைக்கலாம். ஐப்பட்டி இதோட ஃபினிஷிங் வந்து பிளவுஸ் மெயின் மெயின் கிளாத் பக்கம் வரும். உள் பக்கம் வச்சு தச்சு அதை பிரட்டி எடுக்கணும். பிசரெல்லாம் உள்ளுக்கு விட்டுட்டு இது நமக்கு ஒரு 3/4 இருந்தா போதும் அகலம். பிசரெல்லாம் மடிச்சு விட்டுட்டு நம்ம வீட்டவியலை இதில் போட்டு எடுக்கலாம். தையல் முடிச்சிட்டோம். சைட்ல தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ரெண்டும் சரியா இருக்கான்னு ஒரு அளந்து பார்த்துட்டு ஐப்பட்டி ஹூக்குப்பட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு இருக்கா கலந்து பார்த்துக்கோங்க. சரியா இருக்குது. இந்த வந்து பேக்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முதல் ஷோல்டர், ஆம்கோல், இடுப்பு எல்லாம் சரியா இருக்காண்டு அதை செக் பண்ணி பார்க்க வேணும். அதுக்கப்புறம் தான் அதை ஜாயின் பண்ணணும். ரெண்டு ஃப்ரெண்டோட தைச்சு எடுத்துக்கணும். அடிக்கடியாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் தைக்க வேணும். அப்பதான் ஃபிட்டிங் நமக்கு சரியா கிடைக்கும். சைட்ல மேல விதமா இருக்கிற
துணிகளெல்லாம் லேசா தட்டி தட்டி விட்டுட்டு கூட குழம்பு எடுக்கக்கூடாது. லேசா எடுத்துட்டு இதுல வந்து நான் ஸ்லீவை தனியா தைக்க போறேன், தனியா ஏற்ற போறேன், பொடியை தனியா தைக்க போறேன். நமக்கு மேல ஷோல்டர் ஆம்கோல் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இடுப்போட அந்த பட்டி எல்லாம் சரியா இருக்காண்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சைட் தையல் தைக்க வேணும். அதை நம்ம தைச்சு எடுத்துக்கொள்வோம். இடுப்போட அளவுகள் எல்லாம் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கு தைக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டையும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மற்ற பக்கம் தைச்சு எடுக்கணும். மேல ஷோல்டர் ஆம்கோல் எல்லாம் சரியா இருக்காண்டு பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணணும். அதனால ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஒன்றும் வரக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு சுருக்கம் வரும் ஆம்கோலுக்குள்ள. இப்போ இடுப்பு அளந்து பார்க்கலாம். 32 இருக்க வேணும். அவ்வளோ கண்டு பார்க்கலாம். அந்த ஒரு அரை இஞ்சி கூட இருக்குது. ரெண்டு பக்கம் 1.1 ஒரு 1/4 இஞ்சி அப்படி எடுத்தா சரியா வரும். ஒரு கலந்து பார்க்கலாம். கலந்து பார்த்துக்கணுங்க. திரும்ப பிரிக்கக்கூடாது. இப்போ வந்து சிலையை தலையை தைச்செடுத்துட்டு தான் பொடியில ஏற்கப்படும். அளவுகள் எல்லாம் சரியா இருக்காண்டு பார்த்து மார்க் பண்ணிட்டு அதை வைக்க வேணும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் சரியா வெட்டி விட்டுட்டு அவங்கள அளந்து பார்த்துட்டு அதுல தையலை வச்சு எடுத்து பிறகு முடியில வச்சு தைக்கலாம். 2 ஸ்லீவும் சரியா அளவை பார்த்து மார்க் பண்ணிட்டு தைச்சு எடுத்துக்கொள்வோம். ஜாயிண்ட் பேக் பக்கம் வர மாதிரி இருக்க வேணும். ரெண்டு துணியும் பேக்ல போற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிளவுஸ் 2 பிளவுஸ் தைச்சு 4-5 பிளவுஸ் தைச்சு போகல பழக்கத்துக்கு வந்துடும். இப்படி ஸ்லீவை நீங்க தைச்சு எடுத்தீங்கன்னா கை வந்து உயர்த்தும் போது பிளவுஸ் வந்து அதே இடத்துல இருக்கும். கை மட்டும்தான் மேல உயர்த்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். இல்லாட்டி இப்போ மற்ற மாதிரி நம்ம ஸ்லீவை தைச்சோம்னா அந்த பிளவுஸும் சேர்ந்துதான் உயரும். நீங்க கையை மேல தூக்கும்போது அந்த பிளவுஸும் சேர்ந்து மேல ஏறும். அதுக்காக இப்படி தைச்சு எடுத்தீங்கன்னா நல்லா. ஒன்று 2 நேரம் தைச்சு
தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிபட்டுரும். எல்லாம் ஈஸி தான். ஒரு 2 பேரும் தைச்சா எல்லாம் பழக்கத்துக்கு வந்துடும். கஷ்டம் பண்ணதுல ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த ஜாயிண்டுகள் எல்லாம் சரியா கிடைக்கும். இப்படி சிலிவான தைக்கல தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும். இப்ப நம்ம இடுப்பு பட்டி, ஆண்கள் ஜாயிண்ட், ஷோல்டரோட ஜாயிண்ட் எல்லாம் சரியா இருக்காண்டு பார்க்க வேணும். அதுக்கு எல்லாம் சரியா வந்திருக்கு. எந்த ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்லை. இப்படி இருந்தால் அந்த பொடியோட பிளவுஸ் சரியா போய் சேரும். அந்த அப்ப எந்த சுருக்கங்கள், இந்த சூழ்ந்த இறக்கங்கள் எதுவும் வராது. நீங்க இந்த மாதிரி தைச்சு பாருங்க. எனக்கு நல்ல ஃபிட்டிங் கிடைச்சிது. இதே மாதிரி தைச்சு பாருங்க. 2 பக்கம் ஸ்லீவ் ஏற்றிட்டோம். பிளவுஸு எல்லாம் பிளவுஸ் எல்லா தையல் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இடுப்பு பட்டி, ஆம்கோல், ஷோல்டர் எல்லாம் 2 பக்கமும் சரியா இருக்காண்டு பார்க்க வேணும். அவ்வளவுதான் வீடியோ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நீங்களும் இதே மாதிரி முலாசா தைச்சு ஃபிட்டிங் அப்படியே கண்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி.